காலையில் ஒரு 7 7:30 மணி இருக்குங்க. வெளியில் வந்து பார்த்தோம்னா நம்ம சென்னையில் இருக்கோமா இல்லை வேறு எதுவும் ஊட்டி கொடைக்கானல் வந்துட்டோமான்ற மாதிரி இருந்தது. எந்த பில்டிங்குமே தெரியல. கொஞ்சம் தூரத்தில் அவ்வளோ பனிமூட்டமாக இருந்தது. கொஞ்சம் நேரம் கழித்து சரி இன்றைக்கி எங்கேயாவது வெளியில் போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த இடம் தான் கவர்மெண்ட் மியூசியம், எக்மோரில் இருக்கிற மியூசியம். இது பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் மியூசியம் தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு பில்டிங் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் இருக்கமா சென்னையில் இருக்கமான்ற மாதிரி இருந்தது. இன்னொரு பில்டிங் எல்லா படத்துலேயும் நிறையா ஓல்டு மூவிஸில் வந்திருக்கு. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஒரு டைம் போய் பார்க்கலாம், நல்லா இருந்தது. அடுத்து நாங்கள் வந்த இடம் ஸ்பென்சர் பிளாசா, சென்னையுடைய ரொம்ப பழமையான ஒரு மால் அப்படின்னு சொல்கிறாங்க. 90ஸில் வந்த மூவிஸ்லலாம் மேக்ஸிமம் மால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாலில் தான் நிறையா படங்கள் எடுத்திருப்பாங்க. இங்கே நிறைய ஃப்ளோர்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ளோர்ஸ் எல்லாமே மூடிட்டாங்க போல், கடைகள் எதுவும் இல்லை. 2 to 3 ஃப்ளோர்ஸ் தான் இருந்தது. இந்த மாலில் வாங்குகிற திங்ஸுக்குமே ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் அவ்வளோ பெரிய ஹால் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே உட்காந்து ஃபுல்லாக அந்த மாலை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த கண்ணாடி லிஃப்ட்டில் நாங்கள் ஓயாமல் போயிட்டு போயிட்டு வந்தோம். ஃபஸ்ட் டைம் பாப்பா பார்க்குறா. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. மத்தியானம் நேரம் ஆயிடுச்சு. அங்கேருந்து பக்கத்துலேயே அனீஃபா பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி கடை இருந்தது. அதை பார்த்துட்டு பிரியாணியை பார்த்தோன்னே வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ பிரியாணி சாப்பிட்டுட்டு அடுத்து நாங்கள் வந்த இடம் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால். ஸ்பென்சர் பிளாஸா ஒரு டைப்பாக இருந்துச்சுன்னா இது ரொம்பவே மாடர்னாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் திங்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஆனாலும் நாங்கள் ஒரு கடை விடலை. எல்லா கடையிலையும் உள்ளே போயிட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். ஒரு பேனா பார்த்தீங்கன்னா 1,00,000 கிட்ட இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் நாங்கள் போய் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம். சூப்பராக இருந்தது அந்த மாலே. எல்லா ஃப்ளோர்லேயும் சுற்றி பார்த்துட்டு அங்கே இருந்த ஃபுட் கோர்ட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு, ஃபுட் கோர்ட் இல்லை, அங்கே நிறையா அங்கங்கே மினி ஹோட்டல்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் போய் சாப்பிட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஒரு மால் பார்க்குறதுக்குன்னே ஒரு நாள் ஆகிடும் போலங்க. அவ்வளோ கடைகள் இருக்குது உள்ளர. நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா, சென்னை வந்தீங்கன்னா போய் பாருங்கள்.